Hi, State Board, Grade 12, Unit number 8, Ionic Equilibrium உடைய book bag MCQ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். Question number 13. If the solubility product of lead iodide is 3.2 into 10 to the power of minus 8, its solubility கேட்டிருக்காங்க. ஸோ KSP கொடுத்துட்டு S கேட்டிருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ KSP ஈக்குவேஷன் எழுதலாமா? எதுக்கு? லெட் அயோடைடுக்கு. அப்போ லெட் அயோடைட ஃபார்முலா நமக்கு தெரியணும். லெட் அயோடைடு என்னது? PbI2. ஸோ இதுதான் லெட் அயோடைட ஃபார்முலா. ஸோ இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? Pb2 plus 2i minus. இப்போ இதுக்கு நான் KSP எழுதும்போது ஸோ இது எஸ்னா இது எப்போ இருக்கும் நமக்கு 2s இருக்கும் சாலிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். அப்போ KSP எழுதும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Pb2 plus இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் i minus ஸ்கொயர். ஏன்னா இது மேலே வந்துடும் இல்லையா ஸ்டாச்சியோமெட்ரி. அப்போ நான் இருங்க எஸ் இன்ட்டு 2s பவர் 2 2 2 4 ஆயிரும். அப்போ எஸ் இன்ட்டு 4s ஸ்கொயர். அப்போ என்ன நமக்கு இட் வில் கிவ்ஸ் 4s கியூப் வரும். இப்போ KSP வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ என்ன ஆயிரும்? S cube that is equal to KSP ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.2 into 10 to the power of minus 8 divided by 4. என்ன ஆயிரும் இந்த இடத்துல? The whole சரி அப்படியே இருக்கு. ஏன்னா கியூப் நான் இன்னும் கொண்டு வரல. இப்போ அதை அடிச்சு கொடுக்கலாமா? இது 1 டைம். இது நமக்கு என்ன ஆயிரும்? 32 அப்படின்றது நமக்கு ஸோ ஆன்சர் 0.8 வரும். ரைட்டா? ஆன்சர் இங்கே 0.8. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா S cube that is equal to 8 into 10 to the power of minus 9 எழுதிக்கலாமா? அப்போ S that is equal to cube root of 8 into 10 to the power of minus 9. அப்போ cube root எடுத்தோன்னா என்ன ஆயிரும்? 8 cube root எடுத்தோன்னா 2 and 10 to the power of 9 எடுத்தோன்னா 10 to the power of minus 3. அப்போ S that is equal to 2 into 10 to the power of minus 3 மோலார் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். My and ny3 are insoluble salt and have the same KSP value அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சால்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா My. ஸோ இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா M ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? சிம்பிளாக நீங்கள் என்ன சார்ஜ் வேணால் அதில் எடுத்துக்கலாம். ரைட்? இப்போ அடுத்தது பார்க்கும்போது NY3 எடுக்கிறேன். அப்போ NY3 எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசோசியேஷன் நமக்கு என்ன ஆயிரும்? N3 ப்ளஸ் 3y மைனஸ் அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு சாலிபிலிட்டி எஸ், இதுக்கு சாலிபிலிட்டி எஸ். பட் இதுக்கு சாலிபிலிட்டி எஸ் போட்டோம்னா அதுக்கு என்ன ஆயிரும்? 3s வரும். ரைட்? ஸோ அப்போ KSP ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு என்ன வந்துடும்னா S ஸ்கொயர் வரும். இதுக்கு பொறுத்த வரைக்கும் KSP வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கியூப் வர்றதுனால ஸோ 3s S இன்ட்டு என்ன ஆயிரும் நமக்கு 3s த ஹோல் கியூப் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 3 3s are 9, அடுத்து 9 3s are 27. அப்போ 27s பவர் 4 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா கியூப் இருக்கும் இது. ஸோ KSP நான் இங்கே KSP வரை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். இனிமேல் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? பாருங்கள். The salt My and NY3 are more soluble in 0.5 m KY than in pure waterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும்னா லெஸ் சாலியபிள் தான். ஏன்னா இங்கே ஒய் இருக்குது இல்லையா? காமன் அயான் எஃபெக்ட் இருக்குது. அதாவது இங்கேயும் ஒய் இருக்குது, அதுலேயே நமக்கு ஆனியான் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? சாலிபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணும் காமன் அயான் எஃபெக்ட்னால. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாட் ட்ரூ, கரெக்ட் கிடையாது. அடுத்து பாருங்கள். The addition of the salt of KY to the suspension of My and NY3 will have no effect on solubility கொடுத்துருக்காங்க. தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஏ தான் பியாவும் கொடுத்துருக்கான். இப்போ KY நான் உள்ள ஆட் பண்ணனா அகைன் இங்கே ஒய் இருக்கிறதுனால காமன் அயான் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். அப்போ சாலிபிலிட்டி நமக்கு குறையும். பட் ஆனால் நோ எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுவும் நாட் ட்ரூ. அடுத்து பாருங்க. The molar solubility of My and NY3 in water are identical அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ மோலார் சாலிபிலிட்டி அப்படின்றது என்னதுப்பா? எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எஸ் வேல்யூ நமக்கு ஐடென்டிக்கலாக இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டு தான். ஏன்னா இங்கே மோலார் சாலிபிலிட்டி நான் இங்கே எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ரைட்டா? அண்ட் இதுக்கும் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு சேமாக தான் வரப்போகுது. கவனிங்க, இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. இந்த எஸ்ஸோட வேல்யூ நமக்கு சேமாக தான் வரப்போகுது. முன்னாடி இருக்க நம்பர் தான் சேஞ்சஸ் கிரியேட் பண்ண போகுது. அடுத்து பாருங்கள். The molar solubility of My in water is less than that of NY3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். மோலார் சாலிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வாட்டரை ஐடென்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மாற்றி பார்த்துட்டேன். இப்போ ஐடென்டிக்கல்லாம் என்னது? சேமாக இருக்கும். தப்பு. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு இல்லையா? எப்படி சேமாக இருக்கும்? மோலார் சாலிபிலிட்டி எஸ்ஸோட வேல்யூ வராது, நமக்கு சேமாக வராது. ரைட்டா? அடுத்து பாருங்கள். The molar solubility of My in water is less than that of NY3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ எஸ்ஸோட வேல்யூ MYயை விட கம்மியாக இருக்கும். யாருக்கு? NY3க்கு. பார்த்தலாமா? S that is equal என்ன வரும்? KSP ரூட்டு. இந்த இடத்துல என்ன நமக்கு S that is equal to என்ன வரும்?
4 குவாட்ரபிள் 4 ரூட் ஆஃப் என்ன வரும்? ரூட் 4 ஆஃப் கேஎஸ்பி டிவைடட் பை 27. அப்ப கண்டிப்பா என்ன ஆயிரும்? கேஎஸ்பி இங்க நமக்கு சேம்ன்னு குடுத்துட்டாங்க. கேஎஸ்பி நமக்கு சேம். ரைட்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இதோடைய வேல்யூ கண்டிப்பா நமக்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எனக்கு ட்ரூவா இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம ப்ராப்ளமே போடாம ஈஸியா இந்த மாரி சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப இதுக்கு எஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கும் எஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். கம்மியா தான் வரும். ரைட்டா? ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the pH of resulting solution when equal volume of 0.1 molar NaOH and 0.0 molar HCl are mixed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னதான் ஈக்குவல் வால்யூம் அண்ட் 0.1 molar of NaOH and 0.01 molar of HCl. இப்போ நான் எக்ஸ் வால்யூம் அப்படின்னு எடுக்கிறேன்னா ரெண்டுமே எக்ஸ் வால்யூம் எடுப்பேன். அப்போ ஆஃப்டர் மிக்சிங் அதோட வால்யூம் என்ன மாறும்? 2x மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை 2 மாற ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப்டர் மிக்சிங் 0.1 மோலார் NaOH நமக்கு என்ன மாறிடும்? இதில் பாதியாக மாறும். என்ன மாறும்? 0.05 மாறும். ரைட்டா? அதே மாதிரி 0.01 மோலார் HCl அதில் பாதியாக மாறும். அப்போ இது NaOHக்கு. அதே மாதிரி HCl உடைய வேல்யூ வந்து 0.01 மோலார் NaOH. இப்போ இது நமக்கு என்ன மாறும்? 0.005 NaOH மாறும். ரைட்டா? இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? ரியாக்ட் பண்ணலாம். சரிங்க, NaOH போட்டோம்னா இது HCl இல்லையா? இப்போ இதுதான் நமக்கு என்னது? இதோடைய வேல்யூ, மோலாரோடைய வேல்யூ. இது HCl, இதுவும் HCl. இப்போ ரெண்டு ரியாக்ட் ஆகுமா? ரெண்டும் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் ரியாக்ட் ஆகக்கூடிய காம்பவுண்ட். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ரியாக்ட் ஆகும். அப்போ லீஸ்டாக இருக்கவங்க தான் லிமிட்டிங். அப்போ இதுதான் நமக்கு கன்சியூம் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 0.050 அதே மாதிரி 0.005 எடுத்துகிறோம். ஆன்சர் என்ன வரும்? 0.045 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்போ 0.045 தான் என்னது நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன். யாரோடது? NaOHோடது. ஏன்னா HCl கம்ப்ளீட்டாக நமக்கு கன்சியூம் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம pH கேட்டிருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்கலாமா? முதல் POH கண்டுபிடிக்கலாம். ஏன்னா NaOH இருக்கிறதுனால. அப்படின்னா நமக்கு மைனஸ் லாக் ஆஃப் 0.045 அப்படின்னு வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் லாக் ஆஃப் 4.5 இன்ட்டு 10⁻⁻2 எழுதலாமா? அப்போ 2 மைனஸ் லாக் ஆஃப் 4.5 வருமா? அப்போ 2 மைனஸ் லாக் ஆஃப் 4.5 நான் போட்டேன் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1.35 வரும். 1.35. ரைட்டா? அப்போ இதுதான் அது POH வேல்யூ. இப்போ pH வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ POH வேல்யூ 1.35. அப்போ pH நமக்கு என்ன வரணும்? pH that is equal to 14 minus POH. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? 14 minus 1.35 நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் 12.65 அப்படின்னு வரும். ஸோ இருக்கிறதுலே இதில் ஒன்று தான் பாயிண்ட்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? ஸோ உங்கள் யார் லிமிட்டிங் பாருங்கள், என்ன அயான் மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆன்சர் கிடச்சிரும். Next one, the dissociation constant of a weak acid is 1 × 10⁻³ In order to prepare a buffer solution with a pH of 4, the acid salt ratio should be அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ ஆசிட் அண்ட் சால்ட் ரேஷியோ நமக்கு தெரியணும். ரைட்? இது வந்து ஒரு பஃபர்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின். ஸோ பஃபர் சொல்யூஷனுக்கு pH ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெண்டர்சன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் எடுத்து பாருங்கள். ஹெண்டர்சன் நமக்கு என்ன போடுவோம்? pH that is equal to minus log of Ka into என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல நமக்கு ஆசிட் பை சால்ட் அப்படின்னு இருக்கும். இதுதான் என்னது? ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன். கடைசி இல்லாமல் ஃபைனல் இல்லாமல் முன்னாடி இருந்து எடுத்து எழுதுறேன். நீங்கள் ஃபைனல்லேருந்து கூட டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ pHோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 that is equal to மைனஸ் லாக் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் லாக் Ka இன்ட்டு என்ன ஆயிரும்? நமக்கு இந்த இடத்துல ஆசிட் பை சால்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ லாக் எடுத்தால் ஆன்டி லாக் வரும். அப்போ ஆன்டி லாக் எடுக்கும் 10⁻⁻4 that is equal to லாக் கேன்சல் ஆயிரும். இப்போ கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10⁻⁻3 இன்ட்டு என்னது? இந்த இடத்துல நமக்கு ஆசிட் பை சால்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 கீழே கொண்டு வாங்க. நேரம் நமக்கு 10⁻⁻4 டிவைடட் பை 10⁻⁻3. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு அகைன் இங்கே என்னது? ஆசிட் பை சால்ட். ரைட்டா? அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 10⁻⁻1 that is equal to ஆசிட் பை சால்ட் ரேஷியோ வரும். 10⁻⁻1 எழுதலாம் நம்ம
1/10 எழுதிக்கலாமா? 1/10 தட் இஸ் ஈக்குவல் டு ஆசிட் டிவைடட் பை சால்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 1:10 தான் ரேஷியோ. ஆசிட் 1, 10 என்னது சால்ட்டோட ரேஷியோ. அப்ப ஆன்சர் வந்து டி. 1:10 தான் என்னது இங்க நமக்குரிய ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The pH of 10 to the power of -5 molar KOH கேட்டிருக்காங்கப்பா. அப்ப KOHனா நமக்கு என்ன வரும்? POH தான் வரும். அப்ப POH equal to minus log 10 to the power of -5 concentration of OH போட்டுறேன். அப்ப POH 5 வரும். அப்ப pH that is equal to என்ன வந்துரும் நமக்கு 14 minus 5 that is equal to 9 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் A9. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். H2PO4 minus the conjugate base of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கான்ஜுகேட் பேஸுக்கும் ஆசிடுக்கும் என்னப்பா வித்தியாசம் வரணும்? ஒரு H பிளஸ் தான் நமக்கு வித்தியாசம் வரணும். ரைட்டா? அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணும்? ஒரு H பிளஸ் வச்சுட்டு டொனேட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அப்ப இது வந்து ஒரு கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா, இதோடைய ஆசிட் என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு H பிளஸ் குடுத்துருக்கும். அப்ப இதோடைய கான்ஜுகேட் ஆசிட் யார் வருவாங்க? H3PO4 தான் வரும். ஏன்னா இதுலேருந்து ஒரு H பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் H2PO4 minus. அப்ப ஆன்சர் சி தான் இங்க என்னது நமக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க. Which of the following can act as a Lowry Bronsted acid as well as base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவும் ஆக்ட் பண்ணணும். இப்போ லவ்ரி பிரான்ஸ்டோடைய கான்செப்ட் என்னது நமக்கு? லவ்ரி பிரான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் ஆசிட் அப்படின்னா டொனேட் H பிளஸ். அதே மாதிரி பேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு? அக்செப்ட் H பிளஸ். சரியா? இப்போ டொனேட்டும் நடக்கணும், அக்செப்டும் நடக்கணும். அந்த மாதிரி அயன் எங்கே இருக்குது பாருங்க. இப்போ நான் HPO4 2 மைனஸ் இருக்கு இல்லையா? இதில் நான் ஒரு H பிளஸை கொடுத்தேன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கன்னா மாறும் நமக்கு H2PO4 மைனஸாக மாறும். ரைட்டா? அப்போ அக்செப்ட் பண்ணிக்குதா? அக்செப்ட் பண்ணான சொன்ன நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பேஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ இதே HPO4லேருந்து நான் என்ன பண்ண முடியும்? PO4 2 மைனஸ்லேருந்து ஒரு H பிளஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் மாற்ற முடியும்னால PO4 3 மைனஸ்னு மாற்ற முடியும். இப்போ ஒரு H பிளஸ் டொனேட் பண்ணுதா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணும்? ஆசிட் ஆக்ட் பண்ணும். அப்போ பேஸாகவும் ஆக்ட் பண்ணும், ஆசிட் ஆக்ட் பண்ணும். யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. மற்ற எதுக்குமே இந்த மாதிரி நம்ம போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஹெச்சை வாங்குற மாதிரியும் கொடுக்குற மாதிரியும் மற்ற 3 ஆப்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The pH of an aqueous solution is 0. The solution is அப்படின்னு கேட்டிருக்காங்க. pH ஸ்கேல் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இங்கே 14, இங்கே 0, இங்கே 7. ஸோ இந்த ரேஞ்சில் வரும்போது என்ன இருக்கும்? இது அசிடிக்காக இருக்கும். இங்கே வரும்போது எப்படி இருக்கும்? இது பேசிக்காக இருக்கும். அப்போ 0னா எப்படி இருக்கும் நமக்கு? ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்கும். அப்போ எங்கே இருக்குது? பி ஸ்ட்ராங்லி அசிடிக் அப்படின்றது தான் ஆன்சர். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. The hydrogen ion concentration of buffer solution consisting of a weak acid and its salt அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ பஃபர்லாம் இருக்கும், ஒரு வீக் ஆசிடும் அதோடைய சால்ட்டும் நமக்கு இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ CH3COOH எடுத்துக்கலாம். இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னா அது ஒரு வீக் ஆசிட் CH3CO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் அப்படின்னு நமக்கு என்ன ஆகும்? டிசோசியேட் ஆகும். இப்போ இதுக்கு நான் என்ன எழுதலாம்? KA எழுதலாம். ஸோ KA தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் நம்ம? CH3CO மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு என்ன பண்ணுவோம்? H plus concentration divided by concentration of acid அப்படின்னு எழுதலாம். இப்போ H plus வேணும், மற்றதெல்லாம் சைடு கொண்டு போங்க. அப்போ H plus that is equal to KA இன்ட்டு இதை ஆசிட்னு எழுதிக்கலாமா? ஜென்ரலாக ஆசிட் டிவைடட் பை இது என்னது? கான்ஜுகேட் பேஸ். ஸோ இந்த CH3CO மைனஸ் அயான் எங்கேருந்து வரும்? நமக்கு சால்ட்லேருந்து வரும். அதோடைய சால்ட் எடுத்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அசிட்டிக் ஆசிடுடைய சால்ட் இது எடுத்துக்கிட்டேன்னா இது கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன மாறும்? CH3CO மைனஸ் ப்ளஸ் Na ப்ளஸ்ன்னு மாறும். இப்போ இந்த அயானா நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல? இப்போ பேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எங்கே இருக்கும் பாருங்கள். H ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு KA ஆசிட் இதில் கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா சால்ட்னு எழுதிக்கலாம். அப்போ கான்ஜுகேட் பேஸ் எங்கே நமக்கு பேஸ்ட் எதில் வருது? சால்ட்டில் இருந்தால் வருது. அப்போ சால்ட்னு எழுதிக்கலாம். அப்போ KA இன்ட்டு ஆசிட் பை சால்ட் எங்கே இருக்கும் பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ 21க்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following relation is correct for degree of hydrolysis of ammonium acetate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அம்மோனியம் அசிட்டேட். அப்போ அம்மோனியம் அசிட்டேட் அப்படின்னா CH3COONH4 இல்லையா? அப்போ இதை நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஒரு வீக் ஆசிட் ஒரு வீக் பேஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக வீக் ஆசிட் வீக் பேஸ் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியாக தான் நமக்கு இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா இதில் வீக் பேஸும் வருது வீக் ஆசிட் வருது. அப்படின்னா வரும் KW டிவைடட் பை
வீக் ஆசிடுக்கு Ka, வீக் பேஸுக்கு Kb வரும். ஸோ இதானது நமக்கு டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இதை நம்ம ஆல்ரெடி சால்ட் ஹைட்ராலிசிஸில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Dissociation constant of NH4OH is 1.8 in 10 to the power of -5. The hydrolysis constant of NH4Cl கேட்டிருக்காங்க. ஸோ NH4Cl ஹைட்ராலிசிஸ் இது ஒரு சால்ட் இல்லையா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னதுப்பா, ஒரு வீக் பேஸ், ரைட்? அதே மாதிரி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Kb கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வீக் பேஸ் மட்டும் தான் வருது. அப்போ நமக்கு என்ன வரும்? த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ H தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Kw டிவைடட் பை Kb அப்படின்னு வரும். அப்போ Kw வேல்யூ நமக்கு தெரியும் 1 × 10 to the power of -14 டிவைடட் பை Kb வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1.8 × 10 to the power of -5 கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.55 × 10 to the power of -9 வரும். ஸோ இங்கே 10 to the power of -9ல ஆன்சரே இல்லை, பட் 10ல் இருக்குது. நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? 5.5 × 10 to the power of -10ன்னு மாற்றலாம். இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது, ரைட்? ஸோ சால்ட் ஹைட்ராலிசிஸ்லேருந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க 1 மார்க்கில். ஸோ இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நீங்கள் தரவு பண்ணுறது நல்லது, ரைட்? இதோட நமக்கு என்ன ஆச்சுன்னா 8th யூனிட்டோடைய புக் பேக் MCQ முடிஞ்சிருச்சு. ரிமைனிங்கை நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.